கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு 10:12 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நாம் உயிரோடு சுகத்தோடு பலத்தோடு வாழ்வது அவருடைய சுத்த கிருபை. ஆகவே நம்முடைய ஜீவனோடு கூட அவருடைய கிருபையும் இணைந்து காணப்படுவது எத்தனை பாக்கியம், எத்தனை நன்மையான காரியம். இந்த பாக்கியத்தை பெற்ற தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த பூமியிலே ஜீவனோடு வாழ்கிற அநேகர் கசப்போடு வேண்டா வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ ஜீவனோடு அவருடைய கிருபையும் நம்மோடு கூட இணைந்து வருகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அதோடு கூட அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகிறார். எத்தனை பாக்கியம்! தேவனுடைய கரத்தினால் பராமரிக்கப்படுவது எத்தனை பாக்கியமும் எத்தனை இன்பமுமான காரியம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய ஜீவனோடு உம்முடைய தயவும், இந்த தயவோடு கூட நீர் பாராட்டுகிற எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு பராமரிப்புக்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த அன்பிலே, இந்த பராமரிப்பிலே அதிகமாக வளர இந்த நாளிலே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.